வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது வந்து மேக்புக் ப்ரோன்ற அன்பேக் வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் மேக்புக் ப்ரோ எப்படி அன்பேக் பண்ணி நாங்கள் என்ன மாதிரி செட்டப் செய்யலாம், என்ன கன்ஃபிகரேஷனோட இந்த மேக்புக் ப்ரோ வந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மேக்புக் ப்ரோ வந்து நான் ஆர்டர் பண்ணினது வந்து ஏப்ரல் மாதத்தில் கோவிட் வந்து இம்பேக்ட் பண்ணதால் சைனாவில் இந்த ஷிப்மெண்ட்ஸ் வந்து வராததால் 3 மாதத்துக்கு பிறகு தான் இந்த மேக்புக் ப்ரோ வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த அன்பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்புக் ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ணினது வந்து அக்டோபர் மாதம் 2021. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்தது அதே நேரம் தான். நான் வாங்கினது வந்து ஏப்ரலில் வந்து டெலிவர்ட் பண்ணினது ஜூலையில். இந்த மேக்புக் ப்ரோன்ற கன்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னு சொல்லி சொன்னால் M1 மேக்ஸ் சிப் 32 GB ரேமோட தான் இந்த மேக்புக் ப்ரோ வாங்கினது. இது ரீசன் வந்து வீடியோ எடிட்டிங்கும் மற்றது மிஷின் லேர்னிங் அல்லது வந்து டேட்டா சயின்ஸ் டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மேக்புக் ப்ரோ ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லி தான் வாங்கினது. இந்த மேக்புக் ப்ரோவோட வந்து 2 ஆக்சஸரி வரும். ஒன்று வந்து பவர் சப்ளை அடாப்டர், மற்றது வந்து கேபிள். இந்த பவர் சப்ளை அடாப்டரையும் மேக்புக் ப்ரோவையும் வந்து இணைக்கிறதுக்கு அந்த கேபிள் வரும். இந்த கேபிள் வந்து ஈஸியான கேபிள். அந்த கேபிளுன்ற எண்டில் வந்து மேக்னெட்டிக் இருக்குது. அது வந்து ஈஸியாக வந்து மேக்புக் ப்ரோவோட கனெக்ட் ஆகி வந்து சார்ஜ் பண்ணும். நார்மலாக வந்து ஆப்பிள் வந்து வித்தின் 2 வீக்ஸில் வந்து ஸ்பெசிஃபை கன்ஃபிகரேட் பண்ணின கம்ப்யூட்டரை வந்து டெலிவர் பண்ணும். ஆனால் எந்த கேஸில் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி கன்ஃபிகர் பண்ணினேன் இந்த கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கிடலாது. இப்போ ஸ்பெசிஃபை கஸ்டம் கன்ஃபிகரேஷன்ஸ் வந்து நார்மலாக வந்து சைனாவிலேருந்து தான் வருமே. அங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கன்ஃபிகரேட் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். ஸோ நான் இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணினான் சில சாஃப்ட்வேர் லைக் ஃபைனல் கட் ப்ரோ, மற்றது மியூசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் அங்கேயே இன்ஸ்டால் பண்ணிட்டு வரும். இப்போ வாங்க லைக் எப்படி மேக்புக் ப்ரோவை வந்து நாங்கள் புதுசாக வந்த உடனே செட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மேக்புக் ப்ரோவை ஒன் பண்ணின உடனே இதுதான் புதுசான கம்ப்யூட்டரில் வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இதுக்கு பிறகு ஒவ்வொரு டைப்பாக வந்து நாங்கள் என்டர் பண்ணி கொண்டு போய் செட் பண்ணலாம். முதல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களேன்னு கேட்கும். இப்போ வந்து எந்த நாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அதில் செட் பண்ணுறதுக்காக அந்த நாட்டு லொக்கேஷனை கேட்கும். அந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் என்டர் பண்ணின உடனே வந்து அதுக்கடுத்ததாக வந்து எங்கள்ட அக்சசபிலிட்டி இஷ்யூஸ் என்ன மாதிரின்னு சொல்லி அது கேட்கும். இப்போ நார்மலாக அந்த அக்சசபிலிட்டி ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதை செலக்ட் பண்ணலாம். அல்லது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போனால் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து வைஃபைவில் கனெக்ட் பண்ணினா தான் அடுத்த கன்ஃபிகரேஷன்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதோ அல்லது உங்களோட முதல் ஆப்பிள் ஐடி ஸ்டோரை ஆப்பிள் ஐடியை யூஸ் பண்ணி அந்த ஆப்பிள் ஐடி ஸ்டோருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த இன்டர்நெட்டை கொடுத்தீங்களோன்னு சொன்னால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இது வந்து கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப் தான். லைக் இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்தா தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியாக வந்து செய்து கொண்டு போகலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கொடுத்தா போல் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசி அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கீபோர்ட், அந்த லேப்டாப்புன்ற கீபோர்ட். அது வந்து வெரி ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற ஸ்க்ரீன் வந்து மைக்ரேஷன் அசிஸ்டன்ட். இது என்ன செய்யணும்னு சொல்லிட்டோன்னா, இப்போ வேறு கம்ப்யூட்டர்லேருந்து அல்லது வேறு உங்களோட ஆப்பிள் டிவைசஸில் இருந்து அதே செட்டிங்கை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அப்படி இம்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டோன்னா இந்த அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். அது வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நியூ கம்ப்யூட்டருக்கு பழைய செட்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ தான் நாங்கள் ஆப்பிள் ஐடியை வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பிள் ஐடியை இன்ஸ்டால் பண்ணினா போல் கம்ப்யூட்டருக்கு தெரியும் நான் இந்த நம்பர் தான் இதை வந்து போகிறோம்னு சொல்லி. அதுக்கு பிறகு
ஆப்பிளுண்ட அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணினா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும். இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினாலும் ஆப்பிள்கிட்ட அக்ரிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணாட்டி அது போகாது. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து பேசிக்காக ஐடி கொடுத்து செட் பண்ணலாம். அந்த செட்டிங்குக்கு பிறகு நார்மல் லொக்கேஷன் செட்டிங், ஃபைண்ட் மை கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அதில் வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த ஸ்டெப் வந்து அனலிட்டிக்ஸ். ஸோ பேசிக்காக அனலிட்டிக்ஸால் வந்து எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆப்பிள் வந்து எங்கண்ட யூசேஜையும் மற்றது எங்கண்ட இந்த கம்ப்யூட்டரில் வர பிழைகளோ சரிகளை எடுத்து வந்து ஆப்பிள் வந்து அனலைஸ் பண்ணி அவையில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவின ஃப்யூச்சர் ஆப்பிள் கம்ப்யூட்டரு. ஸோ அதை நாங்கள் எனேபிள் பண்ணலாம் அல்லது எனேபிள் பண்ணாமலும் விடலாம். இதுதான் 3 செட்டப் பண்ணுற ஸ்டெப். இது வந்து பேசிக்காக உங்களோட வாய்ஸை வந்து அது ரெகனைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணினா போல் அது வந்து வந்து செட்டப் பண்ணும். ஸோ வந்து செட்டப் பண்ணினா நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்களோன்றாலே வந்து நார்மலாக உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ பேருந்து வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எனேபிள் பண்ணினா ஃபிங்கர் பிரிண்டாலேயே வந்து கம்ப்யூட்டரை லொகின் பண்ணலாம் அண்ட் லொக் அவுட் பண்ணலாம். லொக் அவுட் பண்ணுறது ஈஸி வேல. அது வந்து ஒரு நல்ல என்று தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து ஆப்பிள் பே வந்து எனேபிள் பண்ண வேணும். ஆப்பிள் பே எனேபிள் பண்ணினா தான் நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர்ஸோ அல்லது ஏதாவது ஆப்போ வாங்கிக்க வந்து நேராக வந்து கழிப்பின உங்களோட காசை வந்து கழிச்சிட்டு தான் அந்த இது வரும். அல்லது எனி சாஃப்ட்வேர் வாங்குறதாலும் ஆப்பிள் பே வந்து எனேபிள் பண்ணியிருக்க வேணும். இந்த செட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே இதுதான் மெயின் விண்டோவுக்கு நாங்கள் வந்துட்டோம். மெயின் விண்டோவுக்கு வந்த உடனே உங்களுக்கு தெரியும் ஆப்பிளில் இன்ஸ்டால் பண்ணின இன்ஸ்டால் பண்ணின சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் மெயின் விண்டோவில் இப்போ இருக்கும். இப்போ வந்து புதுசாக கூகுள் க்ரோமோ அதுகளோ வந்து எந்த எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸும் வந்து இப்போதைக்கு இருக்காது. பேசிக் ஐஃபோன் கணக்கு தான் வாங்கின உடனே வேண்ட இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் புது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒன்று வந்து ஆப்பிள் ஸ்டோர், அந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அல்லது வந்து சஃபாரி வெப்சைட்டுக்கு போய் சஃபாரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேரை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நான் சொன்ன எனக்கு இந்த 5 சாஃப்ட்வேர் இருந்தால் நான் இன்ஸ்டால் பண்ணினேன். ஒன்று வந்து ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ், மற்றது வந்து மோஷன் சாஃப்ட்வேர், மற்றது வந்து லாஜிக் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர், மற்றது 2 சாஃப்ட்வேர் எனக்கு தேவையில்லாதது இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இது இன்ஸ்டால் பண்ணி வந்தது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிக்க வந்து பே பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்டெப் தான் நான் கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் உண்டு. என்னென்ன சொல்லிச்சுன்னா கூகுள் க்ரோம் வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காக. ஸோ கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணினா போல் நீங்கள் வந்து மற்ற சாஃப்ட்வேர்ஸுகளை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதெல்லாம் செட்டப்பும் செய்தால் போல் நீங்கள் எனி சாஃப்ட்வேர் வந்து ஆப்பிள் ஸ்டோர் அல்லது வெப்சைட்டை யூஸ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதான் நான் உங்களோட ஷேர் பண்ண இருந்த அன்பேக் வீடியோ ஆப்பிள் மேக் ப்ரோண்டு. லாங் டேர்முக்கு பிறகு நான் இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ செய்யலாம்னு இருக்கிறேன். அது செய்யும் வரை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜே. நன்றி.